வணக்கம் நண்பர்களே. 5/12/2024 KL காருண்யா ப்ளஸ் 550வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 4/12/2024 வந்த ரிசல்ட் 5-5-2-6 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்தீங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 4ஆம் தேதி வந்த ரிசல்ட் 55-26. நம்ம பம்பர் தான், ஆனாலும் நம்ம 50-50 ட்ரா நம்பரை வச்சு தான் நமக்கு 50-50 ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸிங்கை எடுத்திருந்தோம். ஆனாலும் அட்டகாசமான ஒரு வின்னிங் தான் வந்திருக்குது. உள்ள 526. சரிங்களா? நமக்கு இதில் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னா, ஆல் போர்டு 2 சிங்கிள் நம்பர் அட்டகாசமாக பாஸ் ஆகிட்டு, சென்ட்ரு போர்டில் 2 அட்டகாசமாக பாஸ் ஆகிட்டு, சி போர்டில் 6 அட்டகாசமாக பாஸ் ஆகிட்டு, ஏபிபிசிஎஸ்சி செட்டில் 226 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, 3 டிஜிட் 236 வந்தது 526. ஓரளவு நமக்கு ரொம்ப நாள் கழித்து டபுள் டிஜிட் ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 50-50 ரிசல்ட்டை வச்சு எடுத்ததுனால கரெக்டாக உள்ளே வந்திருக்குது. பம்பரை வச்சு எடுத்திருந்தோம்னா வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் கரெக்டாக இன்றைக்கி ஒரு மாசான வின்னிங் தான். ஏன்னா போர்டு பாஸு, ஏபிபிசிஎஸ்சி அந்த போர்டு பாஸு, டபுள் போர்டும் பாஸு, 3 டிஜிட்லேயும் ஒரு 50 ரூபா உள்ள வந்திருக்கும். சரி, அதே மெத்தட் அதே ட்ரிக்கு இன்றைக்கி எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், 5ஆம் தேதிக்கு நம்ம ட்ரிக்கில் வந்த நம்பர் என்னது வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் நான் 9 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பிலலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள், இல்லைன்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டில் 5-1 வந்திருக்குது நம்ம கெஸிங்கில். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 7-6 வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சி போர்டு சிங்கிள் நம்பர் 9 மட்டும் வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நம்ம ட்ரிக்கில் வந்து 579, 169 இந்த 2 செட்டு தான் வந்துருந்துச்சு. இதை தான் பேர் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி மொத்தம் 8 செட்டு தான் வச்சுருக்கேன். 57-16, 17-56, 79-69, 59-19 வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். ஒரு மாசான வின்னிங்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் எதிர்பார்க்கலாம். 5ஆம் தேதி எதுக்கும் உங்கள் கெஸிங்லாம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் போடுங்க. சரிங்களா? கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க 356, 236 வச்சுருக்காங்க. 236ல் 26 பிசியில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பாலிஸ் ரமேஷ் எடிட்டடுன்னு காமிச்சிருக்குது. இருந்தாலும் ஆல் போர்டில் மாசா கெஸ் பண்ணி ஆல் போர்டில் 2-5-2 போர்டு கொடுத்துருக்காங்க. 2 போர்டுமே மாசா சூப்பராக கிட்ட ஆகிருக்குது. 4 டிஜிட்டில் 82-65 கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் 526 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தீரன் தீபா அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 5ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அப்பாஸுங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 2ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமாருங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 2ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களோட கெஸிங்கில் வர நம்பரை ஃபுல்லாக கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு வின்னிங் எடுக்க சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.